ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரபுன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து அருவின்ற ஒரு படம் பண்ணி இட்டு கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி, அப்புறம் செல்முருகன், சந்திரசேகர் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும், வர்த்தா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஜெனியூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சக்தி திருமகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1989 வந்து விஜய் ஆண்டனியோட ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. விஜய் ஆண்டனிக்கு ஒரு கதை இருக்குது. அதோட அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ப்ரெசண்ட்டில் காட்டுறாங்க. விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டேரியட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் மாதிரி இருக்கார். ஒரு செக்ரட்டேரியட்டில் என்னென்ன வேலை, என்ன மூவ் பண்ணணும், கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே, அதாவது எல்லா வேலையும் வந்து இவர் ஒரு மீடியேட்டராக இருந்து பண்ணி கொடுக்குறாரு. ஒரு அரசியல்வாதிக்கே வந்து ஒரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, ஒரு பெரிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி போஸ்டிங்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உள்ளே மூவ் பண்ணி எல்லாருக்குமே எல்லா விஷயமே பண்ணி கொடுக்குறாரு. கமிஷன் பேஸ்டில் இவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி போயிட்டே இருக்குது. விஜய் ஆண்டனி வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. ஒரு படம் வந்து ஒரு டீட்டெயிலாக நல்லா ஒரு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி காமிச்சு எடுத்திருப்பாங்க. விஜய் ஆண்டனி வந்து ஒரு பெரிய ஒரு 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 அட்வொகேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அட்வைசராக கூட இருப்பார். அவர் வந்து அவர்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க. அவர்கிட்ட இருந்து வளர்ந்து இந்த மாதிரி வந்து செக்ரட்டேரியட்டில் மீடியேட்டராக இருக்கார். நிறைய வேலைகள்லாம் முடிச்சு கொடுப்பாரு. எல்லாருக்குமே என்ன மாதிரியான நியாயத்துக்கும் துணை போவார், சில அநியாயத்துக்கும் துணை போவார். அந்த மாதிரியான ஒரு பர்சனாக ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபில் அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அது ரொம்ப நல்லா டீட்டெயிலாக காட்டுவாங்க. ஒரு அரசியல்னா என்ன, ஒரு பாலிடிக்ஸ்னா என்ன, யாரெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பணம் இருந்தால் சாதிக்கலாம், எப்படி மூவ் பண்ணுவோம், ரெக்கமெண்டேஷன் இருந்தால், பணம் இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நியாயமாக ஒரு பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விஷயமா இருக்காது. இப்போ கரண்ட்டில் வந்து இந்த டிஜிட்டல் வேலில் எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணால், ஒரு பணம் கொடுத்தா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை நடக்கும். அது யார் மூலிமா நடக்கும்னா மீடியேட்டர்ஸ் மூலிமா நடக்கும். ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நம்ம போகிறோம், ஒரு லேண்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ் இவங்க மூலியமாக தான் வந்து போக முடியும். ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நேராக போய் பண்ண முடியாது. புரோக்கர்ஸ், மீடியேட்டர் மூலியமாக தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக வந்து டைரக்டர் வந்து மேக் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி தான் போகிறாரு. ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆவார். ஒரு லேண்ட் விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆவார். அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய புள்ளியோட தம்பியாக இருப்பாங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போய் இவர் போய் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடைசியில் இவர் தான் இந்த விஜய் ஆண்டனி தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் வந்து இவரை வந்து இவர் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இவர் ஏன் இவ்வளோ ஃபண்ட்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு என்கொயரி பண்ணி ஒரு விஜய் ஆண்டனியை லாக் பண்ணி கஸ்டடியில் எடுத்துருவாங்க. விஜய் ஆண்டனியை, அவர் ஒய்ஃபு, செல்முருகன் எல்லாரையும் லாக் பண்ணி கஸ்டடியில் எடுத்துருவாங்க. ஒரு 6 மாதம் அவருக்கு கண்ட்ரோல்லே வந்து இதுலேயே வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் கஸ்டடியிலே வச்சு போட்டு இவர் இது பண்ணி அப்புறம் இவர் பெயில் கிடச்சி வெளியில் வர்றாரு. எல்லா கோர்ட்லேயும் போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய்ட்டு கையெழுத்து கொடுத்துருவோம். அவ்வளோ கேசஸ் இவர் மேலே இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய்ட்டு கையெழுத்து போட்டுகிட்டே வருவார். கடைசியில் வந்து இவர் வந்து பொம்பளை புரோக்கர்னு சொல்லி இவர் வந்து இவர் மேலே வந்து பழிய போட்டு இவரை வந்து அசிங்கப்படுத்துருவாங்க. கடைசி இவர் எப்படி வில்லனை எடுத்தார், திருப்பி எப்படி பேக் டு ஃபார்ம் வராரு, ஒரு கிரிப்டோ கரன்சி மூலிமா பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணி இந்தியா திருப்பி சென்னைக்குள்ளே கொண்டு வந்து இவர் வந்து ஒரு தனியாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு டீம் செட்டப் பண்ணி இவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிற ஒரு வில்லனை அந்த பிரசிடெண்ட்டாக ஆக விடாமல் கண்ட்ரோலை காலி பண்ணுவார். அதை எப்படி பண்ணுறாரு அப்படின்றது தான் ஸ்டோரி. நல்ல ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு கரண்ட்டில் இந்த ஒரு சிஸ்டமில் என்ன கரப்டடாக இருக்குது அப்படின்றத டைரக்டர் வந்து நல்ல ஒரு டீப்பாக போய் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு. அங்கே கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகும். இது ஒரு காமன் மேன் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரியால் ஆளால் பண்ண முடியுன்றத அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் படத்தை நம்ம சினிமாவாக பார்க்கணும். ரொம்ப டீப்பாக லாஜிக்காக போய் பார்த்தோம்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். பணம் இருக்கிறவங்க கையில் தான் பணம் இருக்கும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பிஸ்னஸ்மேன், அந்த பொலிட்டிஷியனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் பீப்புள், பிஸ்னஸ் பர்சன், இவங்க தான் வந்து அந்த பொலிட்டிஷியனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பொலிட்டிஷியன்ஸ்க்கு யாரெல்லாம் முக்கியம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பணம் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முக்கியம். இந்த மாதிரியான ஒரு பீப்புளுக்கு ஒரு பொலிட்டிஷியன் வேலை செய்யுது.
அதுக்கு தான் வந்து சட்டமும் வேலை செய்யுது அப்படின்றது சிம்பிளாக வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. இதே விஜய் ஆண்டனி வந்து அந்த சிஸ்டத்தை மாற்றணுன்றதுக்கு போராடி கடைசியில் வந்து அந்த போராட்டத்தில் ஜெயிச்சாரா தோட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. எல்லா ஆடியன்ஸும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய படம். உங்களை மெய்மறந்து பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்கிரிப்டில் ஸ்டோரியை நகர்த்தியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக ஸ்டோரிக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபும் அவ்வளோ டீட்டெயிலாக நடத்தியிருப்பாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.